ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் யூடியூப் சேனல் என்ன வீடியோ பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டாப் 5 மோட்டிவேஷனல் மூவிஸ் பற்றி தான் நீங்கள் வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் இப்போ தான் வந்து பார்க்குறீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காம யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் போட்டுக்க மூவிஸ் டீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். ஸோ வாங்க வச்சு நம்ம வந்து வீடியோக்குள்ளே தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ 5th பிளேஸ் இருக்க மூவியை பார்த்தீங்கன்னா த பர்சூட் ஆஃப் த ஹாப்பினஸ் 2006 வந்துச்சு. IMDb ரேட்டிங் 8.0 இந்த மூவிக்கு வந்துருக்காங்க. இந்த மூவி தமிழ் அவைலபிளாக இருக்குது. இந்த தமிழில் வந்து பார்க்கலாம். இந்த மூவி ஒன்லைன் ஸ்டோரி என்ன பற்றி ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா பெரிய லாஸ் ஆயிடும். ஸோ இவர் வந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இழந்துருவாரு. வீடு முதற்கொண்டு எல்லாமே இழந்துருவாரு. ஸோ மனைவி பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு பையனை மட்டும் வச்சுக்கிட்டு தன்னோட அடிப்படை லெவலேருந்து எப்படி வந்து பெரிய முன்னேறி வராங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். கண்டிப்பாக அந்த மூவியை ஒன் டைம் வந்து வாட்ச் பண்ணுங்க. செம்மையான மூவி, ஒருத்தன மூவி. கண்டிப்பாக அந்த மூவியை ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் என்னதான் இருந்தாலும் அதில் வந்து நம்ம வந்து வீழ்ந்தக்கூடாது, நம்ம வந்து எப்படியாச்சும் முன்னேறி வரணுங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைம் வந்து வாட்ச் பண்ணுங்க. Mom left because of mom. 4th பிளேஸ் இருக்க மூவி பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் பி 2012 வந்து IMDb ரேட்டிங் 7.9 இந்த மூவிக்கு வந்துருக்காங்க. மூவி தமிழ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மிருகங்களை வளர்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பாங்க வேற ஒரு இடத்துல சம்பாதிக்கலான்னு. ஸோ அவங்க போயிட்டு இருக்கப்போ போட்டு பார்த்தீங்கன்னா கவிழ்ந்துடும். ஸோ கவிழ்ந்த இடத்துல ஒரு பையன் மட்டும் மாட்டிக்கிடுவான். ஸோ அந்த பையனும் அந்த புளியும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வெளில வராங்க அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மூவியை ஒன் டைம் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்க. செம்மையான மூவி. தேர்ட் பிளேஸ் இருக்க மூவி தான் கேப்டன் அமெரிக்கா த ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் 2011 வந்து IMDb ரேட்டிங் 6.9 இந்த மூவி இருக்காங்க. இந்த மூவி தமிழ் அவைலபிளாக இருக்குது. ஸோ மார்வல் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மூவியை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மூவி எல்லாருக்கும் ஏன் பிடிக்குன்னா, கேப்டன் அமெரிக்காவோட ஃபேன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ ஏன் ஃபேனாக இருக்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளோட இந்த மூவி வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம கேப்டன் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஆளாக தான் இருப்பார். அவர் வந்து குள்ளமாக ஒரு வெயிட் இல்லாமல் இதை பற்றினா இருப்பார். ஸோ அவர் சீரம் எடுத்துக்கிட்டு அவர் வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்கிறது தான் ஒன்லைன் ஸ்டோரி பற்றினா இருக்கும். ஸோ இதோட பேசிக் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதுக்கு வந்து பின்வாங்கி போகக்கூடாது, அந்த விஷயத்தை கண்டிப்பாக அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மூவினா அது வந்து கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லலாம். ஸோ கேப்டன் அமெரிக்காவோட ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். செகண்ட் பிளேஸில் இருக்க மூவி ஃபாரஸ்ட் கம்ப் 1994 வந்து IMDb ரேட்டிங் 8.8 இந்த மூவி வந்து இருக்காங்க. இந்த மூவி தமிழில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்சில் உட்காந்துருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு லேடி வந்து உட்காருவாங்க. அந்த லேடி கிட்ட தான் லைஃப்பில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஸோ அதான் இதோட கதை பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ லைஃப்பை எப்படிலாம் சேஞ்ச் பண்ணாங்க ஒரு சூப்பரான மூவி. ஸோ கண்டிப்பாக அந்த மூவி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டெஃபினட்டாக அந்த மூவி உங்களுக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க மூவி பார்த்தீங்கன்னா த ஷாவ்ஷாங்க் ரிடெம்ப்ஷன் 1994 வந்து IMDb ரேட்டிங் 9.3 இந்த மூவி வந்துருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஒய்ஃபையும் அவனோட கள்ளக்காதனையும் பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு அதில் வந்து ஜெயிலில் வந்து இருந்துருவார். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து அந்த கொலையை வந்து பண்ணலை, குடிபோதையில் இருந்ததுனால அவர் வந்து வேற யாரோ பண்ணியிருக்காங்க, நான் வந்து தெரியாமல் வந்து மாட்டிக்கிறேங்க உண்மை வந்து உணர்ந்துருவாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜெயிலேருந்து எப்படி வந்து தப்பிக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அந்த மூவி வந்து பார்க்கலாம். ஏன்னா IMDb ரேட்டிங் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க மூவி இந்த மூவி தான். அதே நேரத்தில் ஒரு செம்மையான ஒரு மோட்டிவேஷன் மூவி. கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் வந்து இந்த மூவி பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்க. நம்மளோட மூவிஸில் உங்களுக்கு எந்த மூவிஸ் பிடிச்சிருந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.